என்னாச்சு அத்தை? ரொம்ப டல்லா வேற இருக்கீங்க. ஒரு விஷயம் நடந்துச்சு. நான் அதையே நினைச்சிட்டே வந்துட்டு இருந்தேனா, அதான். ஒண்ணும் இல்ல, அந்த பிரதீப் இருக்கானே, பிரதீப், அவன் வந்து ஏதோ என்கிட்ட சொன்னான். இந்த ஆபீஸ்ல கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணு ஏதோ கர்ப்பம் ஆயிடுச்சான், அவளுக்கு ஏதோ மெயில் வந்துச்சான். அந்த மெயில பார்த்துட்டு ஏதோ சின்ன ஒரு ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு. அதை நினைச்சுக்கிட்டே வந்துட்டு இருந்தேனா, அதான். வேற ஒண்ணும் இல்ல பவி, வேற ஒண்ணும் இல்ல. அத்தை, அந்த பொண்ணு பேரு ஆதிரா தானே? ஆதிரா? ஆதிராலாம் இல்ல, வேற யாரோ ஒரு பொண்ணா இருக்கும். இல்ல அத்தை, அந்த பொண்ணு பேரு ஆதிரா தான். ஆதிரா தான் கல்யாணம் ஆகாமலே இப்ப கர்ப்பமா இருக்கா. சந்தோஷ் கூட ஆபீஸ்ல ஒர்க் பண்றால அந்த ஆதிரா, அவ தான் இப்போ கர்ப்பமா இருக்கா. எனக்கு நல்லா தெரியும். பவி, உனக்கு இதெல்லாம் எதுவும் தெரியாது. யாரோ சொல்றத வச்சு நீ ஏதோ சொல்லிட்டு இருக்க. இது பொய்யா கூட இருக்கலாம். ஐயோ அத்தை, அது பொய்யெல்லாம் இல்ல. அவ உண்மையிலேயே கர்ப்பமா தான் இருக்கா. இல்ல பவி, அப்படி இருக்காது பவி. அப்படியே ஆதிரா கர்ப்பமா இருந்தா கூட உனக்கு எப்படி தெரியும்? அத்தை, அந்த ஆதிராவை எனக்கு முன்னாடியே தெரியும். ஒரு நாள் லிஃப்ட் கேட்டு வந்தா, அப்பவே பேசி ஃப்ரெண்ட் ஆயிட்டோம். ஆனா அவ சந்தோஷ் ஆபீஸ்ல தான் ஒர்க் பண்றான்றது நம்ம போனோம்ல பொங்கல் ஃபெஸ்டிவல், அப்பதான் எனக்கு தெரியும். இப்ப ரீசெண்டா அந்த ஆதிரா ரோட்ல லிஃப்ட் கேட்டு நின்னுட்டு இருந்தா. கரெக்டா அந்த டைம் பார்த்து நான் அவளை கிராஸ் பண்ணேன். சரி லிஃப்ட் குடுக்கலாமேன்னு நிறுத்தினா, திடீர்னு என் கண்ணு முன்னாடியே மயக்க போட்டு விழுந்துட்டா. அப்புறம் நான் தான் அவளை ஹாஸ்பிடல் கூட்டு போய் சேர்த்தேன். அப்பதான் எனக்கு இந்த விஷயமே தெரிய வந்தது, அவ கர்ப்பமா இருக்கான்னு. கல்யாணம் ஆகாம எப்படி அத்தை ஒருத்தரால கர்ப்பமா இருக்க முடியும்? ஆபீஸ்ல தான் யாரோ ஒருத்தர் காரணமா இருக்கணும். சந்தோஷ கேட்டா தெரியும். என்ன அத்தை, ஒண்ணுமே சொல்ல மாட்டீங்க? நீங்களும் அந்த ஆபீஸ்ல தானே கேண்டீன் வச்சிருக்கீங்க. யார் கூட அவ க்ளோஸா இருக்கான்னு பார்த்தா தெரியுமே அத்தை. ஏதாவது தெரிஞ்சுதா? ஆதிரா வந்து சும்மா பழகிறத வச்சு ஒன்னும் சொல்ல முடியாதே பவி. அதுவும் சரிதான் அத்தை. அவங்க பண்ற தப்புதான் அவங்கள பாதிக்கும். அடுத்த முறை பாக்கும்போது நான் கண்டிப்பா ஆதிரா கிட்ட இந்த விஷயத்த பத்தி கேக்குறேன். சரி அத்தை, எதுக்கு இதெல்லாம்? போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, நான் போய் சமைச்சு ஏதாவது எடுத்து வைக்கிறேன். ஐயோ, ஆதிரா கிட்ட போய் கேட்பாளா? இது என்னடா பம்பா போச்சு. இது எங்க போய் முடிய போதோ தெரியலையே. முட்டாள், சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். வாய் மூடி பேசாம இருந்திருக்கலாம். தேவையில்லாம பேசி தேவையில்லாத பிரச்சனை இழுத்து விட்டுட்டேனே. ஆபீஸ் முழுக்க தெரிய யார் காரணம்? அதான் எனக்கும் தெரியல சார். தேரை இழுத்துட்டு வந்து தெருவுல விட்ட கதை மாதிரி ஆபீஸ்ல இருக்கிற எல்லாருக்கும் இப்ப தெரிஞ்சு போச்சு சார். எல்லாரும் கேள்வி மேல கேள்வி கேட்டு பெரிய பிரச்சனையா தான் ஆக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். யாருக்கு தெரிஞ்சாலும் பவித்ராவுக்கு தெரியாம கொஞ்ச நாள் பாத்துக்கங்க, கண்டுபிடிச்சிடலாம். ஹரி சார், பவித்ராக்கும் தெரிஞ்சு போச்சு. என்ன மேடம் சொல்றீங்க? பவித்ராவுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? ஆமா சார், உளறிட்டேன் சார், நானே உளறிட்டேன். எல்லாத்தையும் உளறிட்டீங்களா மேடம்? இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரி நான் உண்மையெல்லாம் உளறல. அது என்ன ஆச்சுன்னா, நான் இப்ப ஆபீஸ்ல இருந்து வந்தேனா, பவித்ரா என்னோட முகத்தை பார்த்துட்டு கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருந்தா. என்ன ஆச்சு அத்தை, ஏன் இப்படி இருக்கீங்க, உங்க முகம் வாடி இருக்கே, என்ன பிரச்சனை, ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனையா, அப்படி இப்படின்னு கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருந்தா சார். நானும் எவ்வளவோ சமாளிச்சு பார்த்தேன். ஒண்ணும் இல்லன்னு சொல்லி பார்த்தேன். ஆனா அப்படியே வாய் தவறி உளறிட்டேன் சார். அது என்னன்னா, ஆபீஸ்ல ஒரு கல்யாணமாகாத பொண்ணு கர்ப்பமா இருக்கான்னு சும்மா வாய் தவறி உளறிட்டேன் சார். அத கேட்ட உடனே பவித்ரா வந்து, நீங்க ஆதிராவை பத்தி தானே பேசுறீங்க, ஆதிரா தானே கர்ப்பமா இருக்கா அப்படின்னு டக்குன்னு என்கிட்ட கேட்டுட்டா சார்.
நான் பயந்துட்டேன். ஆதிரா கர்ப்பமா இருக்கிற விஷயம் பவிக்கு தெரியும் சார். மேடம், எனக்கு என்னவோ இதை பார்க்கும்போது ஆதிராவை பயமுறுத்த பண்ண மாதிரி தெரியல, சந்தோஷ பயமுறுத்த பண்ண மாதிரி தான் தெரியுது. எப்படி இருந்தாலும் நம்ம ஆதிரா பிரச்சனையில இருந்து சந்தோஷ காப்பாத்தி ஆகணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு கொஞ்சம் யோசிக்கணும். மெயில் யார் அனுப்புனாங்கன்றத அவங்க கம்பெனி கண்டுபிடிக்கட்டும். ஆதிரா வயித்துல வளர்ற குழந்தைக்கு அப்பா சந்தோஷ் இல்லைங்கிறத நாம கண்டுபிடிச்சு நிரூபிக்கணும். ஹரி சார், குட்டியை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்குது சார். குட்டிக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது சார், அவ்வளவுதான். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க மேடம், சீக்கிரமே இதுக்கு ஒரு முடிவு கட்டிடலாம். ஆமா சார், ஆமா சார். என்ன இது? லக்ஷ்மியும் ஹரிசாரும் ஏதோ ரகசியமா பேசிக்கிறாங்க. பாதி கேட்டுச்சு, பாதி கேட்கல. ஆனா கேட்ட வரைக்கும் சந்தோஷ் ஆபீஸ்ல ஆதிரான்னு ஒரு பொண்ணு, அவளால சந்தோஷ்க்கு பிரச்சனை, அது இதுன்னு பேசிக்கிறாங்க. சம்திங் ராங். எதுக்கும் சந்தோஷ் ஆபீஸ்க்கு போய் அந்த ஆதிராவை பார்த்து பேசினா எல்லாம் தெரிஞ்சிட்டு போகுது. இந்த ஆபீஸ்ல ஒரு ஃபீமேல் அபியூஸ் நடக்கிறத பார்த்துட்டு எங்களால சும்மா இருக்க முடியாது. அதனால இந்த விஷயத்தை சின்சியரா ஆபீஸ் நிர்வாகம் கவனிக்கும். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அதிரா, நம்ம எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ். உண்மையை சொல்லுங்க, உங்களுக்கு யாராவது பழக்கம் ஏற்பட்டு அவங்க உங்களை பிளாக்மெயில் ஏதாவது பண்றாங்களா? தயவு செஞ்சு சொல்லுங்க, பயப்படாதீங்க. இந்த விஷயத்தை நாங்க வெளியே தெரியாம பாத்துக்கிறோம். இல்ல பிரதீப், நான் தான் சொல்றேன்ல, எனக்கு தெரிஞ்சு அப்படி யாரும் இல்ல. என்ன இருந்தாலும் ஒரு பொண்ணை பத்தி இப்படி யாரு மெயில் பண்ணிருப்பா? எவ்வளவு ஒரு கேவலமான விஷயம். ஆதிரா மனசு என்ன பாடுபடும், எவ்வளவு ஃபீல் பண்ணிருப்பா. ஆதிரா, உங்க மேல பொய்யான ஒரு மெயில் அனுப்பி உங்களை எல்லாரும் கிண்டல் பண்ற அளவுக்கு ஆளாக்குன அந்த ஒரு மர்ம நபரை கண்டுபிடிக்க நம்ம ஆபீஸ்லயே வித்யா, பிரதீப், சந்தோஷ், நான் மொத்தம் 4 பேரு இந்த இன்வெஸ்டிகேஷன் டீம்ல இருப்போம். இத நாமளே கண்டுபிடிக்கிறதா இல்ல சைபர் கிரைம் மூலமா கண்டுபிடிக்கிறதான்னு இந்த விஷயத்தெல்லாம் விலாவரியா பேசிட்டு ஒரு முடிவு பண்ணுவோம். அது வரைக்கும் எந்த ஃபீலும் பண்ணாம எப்பவும் போல உங்க வேலையை நீங்க பாருங்க. இந்த ஆபீஸ்ல யாரும் உங்களை கிண்டல் பண்ணாம நான் பாத்துக்கிறேன். அதையும் மீறி யாராவது உங்களை கிண்டல் பண்ணாங்கன்னா என்கிட்ட வந்து சொல்லுங்க. சரிங்க மேடம், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இந்த விஷயத்தை அப்படியே விட்டுலாமே. யாராவது தெரியாம பண்ணிருப்பாங்க, அதை கண்டுபிடிச்சு வெளியே சொன்னா அவங்களும் தானே ஃபீல் பண்ணுவாங்க. ஆதிரா, நீங்க உங்க பெருந்தன்மையில சொல்றீங்க. இன்னைக்கு மெயில் அனுப்புனவன் நாளைக்கு போஸ்டர் அடிச்சு ஒட்டுவான். ஆபீஸ் வாசலுக்கு வந்து யார்கிட்டயாச்சும் உங்களை பத்தி ஏதாவது சொல்லிட்டு போவான். கண்டிப்பா இத சிவியரா ஆக்ஷன் எடுக்கிறோம். நீங்க worry பண்ணிக்காதீங்க ஆதிரா. புள்ள ரூபத்துல ஒரு பூகம்பத்தை ஃபேமிலியில கிரியேட் பண்ணிட்டான். ప్రతిభ, నీ ఎన్న சொல்ற? నాకేమి అర్థం కావట్లేదు. ఏంటి విషయం? తెలివా చెప్పు. அது மட்டும் இல்ல பரிமளாமா, இந்த ஸ்னேகா அபார்ட்மெண்ட்டுக்கு செக்ரட்டரி ஆனதும் அப்படியே ஸ்டேட் சிஎம் ஆன மாதிரி என்ன ஒரு பில்டப். அபார்ட்மெண்ட்ல யார் வீட்ல யார் என்ன பண்றாங்க, யார் வீட்ல என்ன பிரச்சனை, அதை எப்படி தீக்கலான்னு போய் நின்னு தேவையில்லாம சீனை போடுறது. 10வது குறைக்கு ஸ்கூல்ல வாத்தியாரு பொண்ணுங்க கிட்ட பண்ற தப்பையெல்லாம் என்னமோ ராணி மங்கம்மா மாதிரி போய் தட்டி கேக்குறது. தேவையில்லாத பஞ்சாயத்துல எல்லாம் தலையிடுறது. ఇప్పుడు నాకు బాగా అర్థమైంది. చెప్పు చెప్పు. பரிமளாமா, இப்போ கொஞ்ச நாளா இந்த ஆட்டம் பாட்டம் புரட்சி எல்லாம் இதெல்லாம் காணுமே. என்ன காரணம்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது, నువ్వే చెప్పు. நானே சொல்றேன்.
கொஞ்ச நாளா ஒருத்தங்க பயங்கர மன உளைச்சல்ல இருக்காங்க. காரணம் என்ன தெரியுமா? 10 மாசமா சுமந்து பெத்த புள்ள இப்ப பெரிய ப்ராப்ளம்ல இருக்கான். அதான் நமக்கு எதுக்கு வம்புன்னு இந்த ஊர் விஷயத்துல எல்லாம் தலையிடாம அமைதியா அடக்கமா இருக்காங்க. இன்னும் நடக்க வேண்டியது பார்க்க வேண்டியதெல்லாம் நிறைய இருக்கே. ప్రతిభా నాకు ఆకలిస్తుంది రా పోదాం. ஓ சரி சரி சாரி, நான் மறந்துட்டேன். இங்க மத்தவங்கள மாதிரி அடுத்தவங்க வயிற்றுச்சல் எல்லாம் கொட்டிக்கிறது நமக்கு சுத்தமா பழக்கம் இல்ல. நாம மீன் குழம்பு வயித்துல கொட்டிக்குவோம் வாங்க. రారా. உங்க இங்கிலீஷ்ல கொஞ்சம் கூட இம்ப்ரூவ்மெண்டே இல்லையா அத்தை? அதுவும் நானும் உங்களை இப்பெல்லாம் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். கிளாஸுக்கு போற மாதிரியே தெரியலையே. நீ எப்படி பாப்ப? நான் தான் ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு இருக்கேன்ல. அப்புறம் ஆபீஸ் கேண்டீன்லயே நான் ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு இருக்கேன். ஓ, கத்துக்குவேன் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்குவேன். கஷ்டமா இருக்குதுல்ல அத்தை, என்ன பார்த்து சொல்லுங்க. நீங்க நிஜமாவே ஆன்லைன் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்களா? ஆமா, அட்டெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏன், என்னாச்சு? அத்தை, ஆன்லைன் கிளாஸ் நடக்கவே இல்ல. நேர்ல தான் கிளாஸ் நடந்துட்டு இருக்கு. நீங்க கொஞ்ச நாளா போல, அதுக்கு விளக்கம் கேட்டு தோ லெட்டர் வந்திருக்கு. என்ன ஆச்சு அத்தை? உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா அதை என்கிட்ட சொல்லலாம்ல. ஏன் இப்படி கிளாஸுக்கெல்லாம் போக மாட்டீங்க? அது என்ன அத்தை, என்கிட்ட நீங்க சொல்ல முடியாத விஷயம்னு இல்லையே. இது வரைக்கும் நீங்க எந்த விஷயமும் என்கிட்ட மறைச்சதே இல்லையே அத்தை. ஏன் அத்தை இப்பெல்லாம் மட்டும் இப்படி? அப்படிலாம் ஒண்ணுமே இல்லையே. நான் உன்கிட்ட இருந்து எதையுமே மறைக்கலையே. இல்ல அத்தை, உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். உங்களோட ஒவ்வொரு அசைவுக்கும் அர்த்தம் நான் சொல்லுவேன். நீங்க ஏதோ என்கிட்ட மறைக்கிறீங்க, ஆனா என்னன்னு தான் தெரியல அத்தை. நீங்க இப்பெல்லாம் இப்படி பண்றதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு என்னமோ என்ன பிடிக்காம போயிடுச்சோன்னு தோணுதா அத்தை? இல்ல நான் எப்பவாவது ஏதாவது தப்பா நடந்துக்கிட்டேனா அத்தை? ஐயோ பவி, நீ என்ன பேசுற? உன்னை எனக்கு பிடிக்காம போயிடுமா? இல்ல அத்தை, என்னை விட்டுட்டு நீங்க தூரமா எங்கேயோ விலகி போற மாதிரி இருக்கு அத்தை. ஐயோ பவி, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல பவி. அப்புறம் ஏன் நீங்க கிளாஸ்க்கு போல? ஆபீஸ்ல வேலை ஜாஸ்தி, அதான் நான் கிளாஸுக்கு போல. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நான் கிளாஸுக்கு போறேன். சரி, அப்ப போலல, அப்புறம் ஏன் என்கிட்ட ஆன்லைன் கிளாஸ்க்கு போறேன்னு போய் சொன்னீங்க? அது வந்து நீ திடீர்னு கேட்டியே, அதான் எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, அதான் போய் சொல்லிட்டேன். இல்ல அத்தை, இப்ப கூட நீங்க சொல்ற எதையும் என்னால ஏத்துக்கவே முடியல. ஹரிசாருக்கு ஃபோன் பண்ணலாமா? என்ன இவரு போனே எடுக்க மாட்டேங்கிறாரு? ஒரு அர்ஜென்ட்டுக்கு போன் பண்ணா எடுத்து பேச மாட்டேங்கிறாரே. என்ன லட்சுமி மேடம் போன் பண்றாங்க? சொல்லுங்க மேடம். எத்தனை தடவை போன் பண்ணிட்டு இருக்கேன், ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறீங்க? எங்க இருக்கீங்க? என்ன மேடம் போன் பண்ணீங்களா? நான் இங்க தானே இருந்தேன். உங்க போன்ல கொஞ்சம் பாருங்களேன், எத்தனை முறை நான் போன் பண்ணிருக்கேன்னு. நான் உள்ள ரூம்ல இருந்தேன், இப்பதான் வந்து பாக்குறேன் உங்க போன் ரிங் ஆயிட்டு இருந்துச்சு. நான் எத்தனை முறை போன் பண்ணேன் தெரியுமா? நீங்க போனே எடுக்கல, அப்ப என்ன அர்த்தம்? நான் பயந்தே போயிட்டேன் தெரியுமா? ஏன் இப்படி பண்றீங்க? நான் இங்க தான் இருக்கேன் மேடம். சொல்லுங்க மேடம். என்ன சொல்லுங்க மேடம்? சொல்லுங்க மேடம். என்கிட்ட நீங்க சொன்னதெல்லாம் மறந்துட்டீங்களா? குட்டி பிரச்சனை முடியற வரைக்கும் உங்க கூடவே நான் இருப்பேன், எங்கேயும் போக மாட்டேன்னு சொன்னீங்க தானே? வாக்குறுதி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த சூழ்நிலையில இருந்து என்ன காப்பாத்த வேணாம். என் போனே எடுக்க மாட்டேங்கிறீங்க, அப்புறம் எப்படி என் கூட இருந்து என்னோட பிரச்சனையை தீர்க்க போறீங்க? சொல்லுங்க. ஐயோ மேடம்,
நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் போன் எல்லாம் எடுக்காம இல்ல. நான் உள்ள ரூம்ல இருந்தேன், போன் ஹால்ல இருந்துச்சு. வந்து பார்த்தா என்ன விஷயம் சொல்லுங்க. நீங்க போன் எடுக்கலன்னதும் உங்களுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு பதறி போயிருக்கேன் நான் இப்போ. என்ன மேடம் பதறி போயிட்டீங்களா? இந்த ஒரு பிரச்சனை முடியாம இருக்கு, அதுக்குள்ள உங்களுக்கு உடம்புக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? மேடம் எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் வீட்ல தான் இருக்கேன். சரி, நீங்க கொஞ்சம் கீழே வாங்க பார்க்கிங் ஏரியாக்கு. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சரி மேடம், நான் ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுறேன். என்னது 10 நிமிஷமா? எதுக்கு 10 நிமிஷம்? அபார்ட்மெண்ட்ல தானே இருக்கீங்க, சீக்கிரமா வாங்க. சரி மேடம், இப்பவே வந்துடுறேன். 10 நிமிஷமா? சபாஷ், சரியான ஜோடி. எந்தா லட்சுமி அம்மா, ஹரி சார் கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்க? சமையல் எப்படி எப்படி பண்ணணும்னு கேட்டுக்கிட்டு இருந்தீங்களா? என்ன உன்னி சார், பேச்சு வித்தியாசமா இருக்கு. நீங்க என்கிட்ட இப்படி எல்லாம் பேச மாட்டீங்களே. ஐயோ என் குருவாயூரப்பா, நான் அந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டேன் தான். ஆனா நீங்க இந்த மாதிரி பேசுறீங்களே, அதனாலதான் லட்சுமி அம்மா நான் அந்த மாதிரி பேசுறேன். என்ன புரியலையா லட்சுமி அம்மா? நான் இந்த மாதிரின்னு சொன்னது உங்களுக்கு எந்த மாதிரின்னு தெரியல. கரெக்டா லட்சுமி அம்மா? என்ன உன்னி சார், சம்பந்தம் இல்லாம ஏதேதோ பேசிட்டு இருக்கீங்க. ஐயோ ஹரி சார், நீங்களும் குறைச்சு சைலண்ட் ஆயிட்டு இருக்கணும். ஏன் லட்சுமி அம்மா கிட்ட பேசி கொண்டிருக்கணும். ஓகே, மனசுலாயோ? நீங்க அப்படி என்ன பாத்துட்டீங்க இப்படி பேசுறீங்க? இத பாருங்க உன்னி சார், இதுக்கு மேல ஏதாவது பேசுனீங்க மரியாதை கெட்டு போயிடும் சொல்லிட்டேன். உங்க வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போயிட்டே இருங்க. லட்சுமி அம்மா, இப்ப நான் என்ன கேட்டுட்டேன்னு இப்படி கோவப்படுறீங்க? ஏதோ உங்களை பார்த்த உடனே கேட்கணும்னு தோணுச்சு, அதுதான் கேட்டேன். என்ன தோணுச்சு? என்ன தோணுச்சுன்னு கேக்குறேன். இத பாருங்க உன்னி சார், எங்களுக்குள்ள 1000 இருக்கும். அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. இத பாருங்க, இந்த மாதிரி இனிமே பேசுனீங்க அப்புறம் நடக்கிறதே வேற. பேசல, புரிஞ்சுக்கிட்டீங்களா? கிளம்புங்க. கிளம்புறேன், போறேன். கிளம்புங்க சார். என்ன 1000ன்றாங்க, அதுக்கு மேல இருக்கு. வந்துட்டாங்க. கொஞ்சம் இடம் விட்டா கேள்வி கேட்க வேண்டியது, ஊர்ல என்ன நடக்குதுன்னு பாத்துக்கிட்டே இருக்க வேண்டியது. இவருக்கு இதே வேலையா போச்சு. லட்சுமி மேடம், ஏன் கோவப்படுறீங்க? விடுங்க. என்ன விடுங்க? என்ன விடுங்கன்னு கேக்குறேன் சார். அப்படி என்ன நம்ம பேசணும்? நம்ம பேசக்கூடாதா? அது கேக்குறதுக்கு இவர் யாரு? இவர் எப்படி என்கிட்ட கேள்வி கேட்கலாம்? நாம என்ன பேசினாலும் அது கேக்குறதுக்கு இவருக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு சார்? சரி ஆண்டி, நான் அப்புறமா கால் பண்றேன், வச்சிடுறேன். சொல்லுங்க மேம், யார பார்க்கணும்? குட் மார்னிங் சிஸ்டர், ஹவ் ஆர் யூ? ஆர் யூ ஓகே? மேம், என்ன உங்களுக்கு தெரியுமா? ஆனா உங்களை ஹே, ஆக்சுவலி ஐ டோன்ட் நோ யுவர்செல்ஃப் அண்ட் யூ டசன்ட் நோ மைசெல்ஃப். பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஐ ஹேவ் a policy. There is a saying, யாதும் ஊரே யாவரும் கேளீர். கேளீர்னா அர்த்தம் தெரியும்ல? தெரியும் மேம், ஸ்கூல்ல தமிழ் செய்யுள்ள படிச்சது. புலவர் கணியன் பூங்குன்றனார். நான் சொல்றது சரியா மேடம்? அல்டிமேட் மேன், அசத்துறீங்களே. ஓகே மேம், நீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கீங்க. Thank you. ஓகே, சொல்லுங்க மேம், உங்களுக்கு யார பார்க்கணும்? ஆக்சுவலி இங்க சந்தோஷ்னு யாராவது வர்க் பண்றாங்களா? ஆமா மேம், சந்தோஷ் சார் தான் எங்க ஆபீஸோட ஹீரோவே. அவர் தான் எங்க பெஸ்ட் பெர்ஃபார்மர். ஆனா இந்த முறை தான் கொஞ்சம் சறுக்கிடுச்சு. அவர் வர சொல்லணுமா? நோ 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 நோ. ஆக்சுவலி நான் அவரை மீட் பண்ண வரல. இன்ஃபேக்ட் அவர் எங்க அபார்ட்மெண்ட்ல தான் இருக்காரு. சோ ஐ கேன் மீட் ஹிம் எப்ப வேணாலும். ஆக்சுவலா நான் இங்க மிஸ் ஆதிரா அப்படிங்கிற ஒருத்தரை பார்க்க வந்திருக்கேன். சங்கீதா, என்ன பார்க்க வந்தவங்க இவங்க 2 பேர்ல யாரு? அதோ அவங்க தான் மேம், அந்த ஒயிட் அண்ட் பிளாக் போட்டிருக்காங்கல்ல, அவங்க தான் மேம் பிரதீபா. உங்களை பார்க்க வந்திருக்காங்க. யாரு இவங்க? இவங்க எதுக்கு என்ன பார்க்க வந்திருக்காங்க?
அது மட்டும் இல்லாம நம்ம எனிமி லக்ஷ்மி ஆண்டி கூட பேசிட்டு இருக்காங்க. ஒருவேளை லக்ஷ்மி ஆண்டி பிளான் பண்ணி இவங்கள செட் பண்ணிருப்பாங்களோ? என்ன வேவு பார்க்க வந்திருக்காங்களா? இந்த மாதிரி நேரத்துல தான் நம்ம உஷாரா இருக்கணும். யா வராங்களா? இல்ல மேம், அவங்க அப்பாயின்மெண்ட் இல்லாம யாரையும் பார்க்க மாட்டேன்ட்டாங்க. நீங்க அவங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து பாருங்க. இப்ப நீங்க போகலாம். வெயிட். நீங்க என் பேரு சொன்னீங்களா? மேம், தயவு செஞ்சு போங்க மேம். அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க மேம். அப்பாயின்மெண்ட்? சந்தோஷ், ஆதிரா விஷயத்துல ஏதாவது க்ளூ கிடைச்சதா? மேடம், அந்த மெயில் ஐடி நம்ம ஆபீஸ்ல இருக்க ஐபி அட்ரஸை வச்சு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஆனா எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்ல. பிரதீப், வித்யா, நீங்க சொல்லுங்க. சரி விடுங்க, நானே சொல்றேன். ஒரு சாஃப்ட்வேர் இன்டெலிஜென்ட்ட வச்சு நான் செக் பண்ணி பார்த்தேன். அந்த மெயில் வந்த சர்வரை நான் செக் பண்ணி பார்த்ததுல அந்த மெயில் நம்ம ஆபீஸ்ல இருந்து தான் வந்திருக்கு. என்ன சொல்றீங்க மேடம்? நம்ம ஆபீஸ்ல இருந்து மெயில் வந்திருக்கா? அப்படின்னா நம்ம ஆபீஸ்ல இருக்க எல்லாரையும் விசாரிச்சா தெரிஞ்சிடும்ல? அப்படிதானே மேடம்? எக்ஸாக்ட்லி. யாரோ ஆதிராவை பிடிக்காதவங்க தான் இந்த மாதிரி தப்பா மெயில் பண்ணி ஆதிராவை பழி வாங்க பாத்திருக்காங்க. மேடம், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆதிராவுக்கு வேண்டாதவங்க நம்ம ஆபீஸ்ல யாருமே இல்ல. அப்படி இருக்கும்போது நம்ம ஆபீஸ்ல யாரு மேடம் பண்ணிருப்பாங்க? மேம், எனக்கு தெரிஞ்சு நம்ம ஆபீஸ் ஆக்சஸ வச்சு வெளியில இருந்து யாராவது பண்ணிருப்பாங்களோன்னு தான் எனக்கு டவுட்டா இருக்கு மேம். இல்ல சந்தோஷ், மெயில் வந்திருக்கிற நேரம் நைட் 2 மணி. அன்னைக்கு நம்ம ஆபீஸ்ல 10 பேர் நைட் ஷிஃப்ட்ல ஒர்க் பண்ணிருக்காங்க. அவங்க யார பார்க்க வந்தாங்க? அவங்க ஆதிரா மேடத்தை பார்க்க வந்திருந்தாங்க. அவங்க பேசினதை வச்சு பாக்குறப்போ ரொம்ப நல்லவங்கன்னு நினைச்சேன். அதனால போய் ஆதிரா மேடத்தை வர சொன்னேன். அவங்க வந்து அவங்கள தூரத்துல இருந்து பார்த்துட்டு என்ன திட்டிட்டு போயிட்டாங்க. தெரிஞ்சவங்களை தவிர முன்ன பின்ன ஆள் பார்க்க வந்தா என்ன கூப்பிடாதன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எப்படி இந்த விஷயம் பிரதிபாவுக்கு தெரியும்? பிரதிபா ஆதிராவை பார்க்க வந்த நோக்கம் என்னவா இருக்கும்? பிரதிபா ஆதிராவை சந்திச்சு பேசினா விஷயம் தெரிஞ்சிருமே. சும்மா சின்னதா கிடைச்சாலே பிரதிபா அதை வச்சு பெரிய பிரச்சனை பண்ணிடுவாளே. இவ்ளோ பெரிய விஷயம் அவளுக்கு தெரிய வந்துச்சு, நம்ம குடும்ப மானத்தையே வாங்கிடுவாளே. அப்பார்ட்மெண்ட் முழுக்க குட்டிய பத்தி தப்பா சொல்லிடுவாளே. ஐயோ கடவுளே, நினைச்சு பார்க்கவே நெஞ்சு பதறுது. லக்ஷ்மி அம்மா, டீ சூப்பரா இருந்துச்சுமா. தேங்க்ஸ்மா. மா, என்னாச்சுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்தா கோட்டை போட்டுக்க. என்ன சார் இது? கோட்லாம் கொடுத்து போட சொல்றீங்க? கேட்டரிங் வேலையை விட்டுட்டு இந்த வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களா? இல்ல மேடி, நம்ம முக்கியமான ஒரு இடத்துக்கு போறோம், அதுக்கு தான் இந்த Dress. என்ன ஹரி சார் சொல்றீங்க? இந்த கோட்டை போட்டுட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? கொரோனா டெஸ்ட் எடுக்க போறோமா? ஒரு விதத்துல அந்த மாதிரி தான் மேடி. ஆனா அது கூடவே நம்ம டிடெக்டிவ் வேலையும் பார்க்க போறோம். டிடெக்டிவா? என்ன சார், யாருக்கு இந்த வேலையை பார்க்க போறோம்? யாருக்கு வேவ் பார்க்க போறோம்? அத முதல்ல சொல்லுங்க, அப்பதானே ஒரு முடிவுக்கு வர முடியும். மேடி, நான் உன பிரச்சனையில மாட்டி விட்டுருவேன்னு நினைக்கிறியா? என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? சார், என்ன சார் பயந்துட்டீங்களா? நீங்க கண்ணை மூடி கரண்ட் கம்பியை பிடிக்க சொல்லுங்க, நான் பிடிப்பேன். நீங்க சொல்லி நான் கேட்க மாட்டேனா சொல்லுங்க? நான் என்ன பண்ணணும் அத மட்டும் தெளிவா சொல்லுங்க. யாரையாவது போட்டு பொளக்கணும்னா சொல்லுங்க, அதுவும் பண்ணுவேன். அதெல்லாம் வேணாம் மேடி. இப்போ நம்ம ஒரு வீட்டுக்குள்ள போய் அவங்கள கோவிட் டெஸ்ட் எடுக்க சொல்ற மாதிரி சொல்லி அவங்க உண்மையான டீடைலை கலெக்ட் பண்ணிட்டு வரணும். நான் அங்க வந்து என்ன பண்ணணும் அத மட்டும் சொல்லுங்க, நான் தெளிவா பண்ணிடுறேன். இந்த பார் மேடி, நீ அங்க வந்து ஒண்ணும் பண்ண வேண்டாம், சும்மா வந்து நின்னாலே போதும். என்ன சார், நீங்க மட்டும் சோலோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறீங்களா? ஓகே ஓகே, பண்ணுங்க. இந்தா இந்த கையில வச்சுக்க, கோட்டை போட்டுக்க. சார், லக்ஷ்மி மேடம்காக தானே பண்றீங்க? ஏய்,
இத பத்தின முழு விவரமும் உனக்கு அப்புறமா சொல்றேன். முதல்ல வா. இப்பயே சொல்லுங்க. ஏய், சீ, வா. ஆதிரா 1 மினிட். நீங்க போ. ஆக்சுவலா ஒரு 2 மினிட்ஸ் சாரி ஒரு 2 மினிட்ஸ் பேசணும். யார் நீங்க? நீங்க எதுக்கு என்கிட்ட பேசணும்? ஜஸ்ட் 5 மினிட்ஸ். ஓகே, உங்ககிட்ட நான் பேசுறேன், அதுக்கப்புறமா உங்களுக்கு எல்லாம் புரிய வரும். நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. நீங்க எதுக்காக என்கிட்ட பேசணும்? ப்ளீஸ் ஆதிரா, கோவப்படாதீங்க. நான் சொல்ல வந்தது என்னன்னு நீங்க கேட்காமலே இப்படி பேசுனீங்கன்னா ஐ டோன்ட் நோ வாட் டு சே. நீங்க என்ன பேச போறீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க அந்த லக்ஷ்மி ஆண்டியோட ஃப்ரெண்ட் தானே? ஃப்ரெண்ட்? சந்தோஷ்க்கு வேண்டப்பட்டவங்க தானே நீங்க? சந்தோஷ் என் கூட பேசுறதும் பழகுறதும் பிடிக்காம அந்த லக்ஷ்மி ஆண்டி உங்களை என்ன வேவு பார்க்க அனுப்பியிருக்காங்க, அப்படிதானே? இங்க பாருங்க, உங்களால என்ன எதுவுமே பண்ண முடியாது. உங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருங்க. ஓ மை காட், லக்ஷ்மி நானும் ஃப்ரெண்ட்ஸ். I can't control my laughter. லக்ஷ்மி நானும் ஃப்ரெண்ட்ஸா? இல்ல ஆதிரா, you know something, லக்ஷ்மிக்கு எனக்கும் சுத்தமா ஆகவே ஆகாது. அவங்களுக்கு எனக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. அப்புறம் ஏன் நீங்க 2 பேர் ரிசப்ஷன்ல நின்னு பேசிட்டு இருந்தீங்க? அத நான் என் கண்ணால பார்த்தேன். அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? You see, அவங்கள நானும் ஒரே அபார்ட்மெண்ட்ல தான் இருக்கும். அவங்களுக்கு எனக்கும் எப்பவுமே ஆகாது. இன்ஃபேக்ட் அவங்க தான் என்னோட முதல் எதிரி. You know something, என்னோட எல்லா விஷயத்திலையும் தலையிட்டு என்னை கன்ஃபியூஸ் பண்ணி என்ன மென்டல் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. நானே அந்த லக்ஷ்மியை பழி வாங்குறதுக்கு நேரம் பார்த்து காத்துட்டு இருக்கேன். சார் வணக்கம். 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 நீங்க யார்? நீங்க டாக்டர் கோட்லாம் போட்டு வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? சார் நாங்க 2 பேரும் கார்ப்பரேஷன் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கோம். ஓ, இந்த கோவிட் வேக்சின் சம்பந்தமா டீடைல்ஸ் கலெக்ட் பண்ண போலான்னு வந்திருக்கோம். உங்களுக்கு என்ன டீடைல் வேணும் சொல்லுங்க. நீங்க எத்தனை பேர் இந்த வீட்ல இருக்கீங்க? எல்லாரும் வேக்சின் போட்டீங்களா? போட்டாச்சு சார், நாங்க 2 பேருமே போட்டுக்கிட்டோம். ஆக்சுவலி நாங்க வீட்ல 3 பேர் இருக்கோம். 3 பேர்னு சொல்றீங்க, அந்த இன்னொரு ஆள் யாரு? அவங்க உங்க மகனா, மகளா, தாத்தா பாட்டியா, யாரு? என்னோட அண்ணன் பொண்ணு. நாங்க தான் இப்ப அவ கூட இருக்கோம். அதெல்லாம் இருக்கட்டும், உங்க ஆதார் கார்டை எடுத்துட்டு வாங்க, நாங்க கொஞ்சம் வெரிஃபை பண்ணோம். நாங்க தான் வேக்சின் போட்டோம்னு சொல்றோம்ல சார், அப்புறம் எதுக்கு ஆதார் கார்டுல நீங்க கேக்குறீங்க? ஏன் சார், ஆதார் கார்டு தானே கேட்டோம், அதை கொடுக்க உங்களுக்கு என்னாச்சு? கவர்மெண்ட்ல இருந்து வரோம்னு சொல்றோம். வேக்சின் இதோட முடிஞ்சிடல, இதுக்கப்புறம் பூஸ்டர் டோஸ் எல்லாம் இருக்கு, அதுக்கு வெரிஃபை பண்ண தான் நாங்க வந்திருக்கோம். நீங்க போய் ஆதார் கார்டு எடுத்துட்டு வாங்க. நம்ம ஏரியாவுக்கு எவ்வளவு பூஸ்டர் டோஸ் வரணுங்கிறதுக்கு ஒரு கணக்கு மாதிரி எடுத்துட்டு இருக்கோம், அதான் கேக்குறேன். சரி சார், வெயிட் பண்ணுங்க. ஜானகி, நீயும் போய் எடுத்துட்டு வா. என்ன ஹரி சார், பயங்கர கேள்வி மேல கேள்வியா கேக்குறாங்க. ஒண்ணு தப்பே பண்ணாதவன் கேள்வி கேட்பான், இல்ல தப்பு மட்டும் பண்றவன் கேள்வி கேட்பான். இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிறவன் கேள்வியே கேட்க மாட்டான். வரட்டும், பாத்துக்கலாம். இந்தாங்க சார், கொடு. இந்தாங்க. ரெண்டு பேரோட அட்ரஸும் லோக்கல் அட்ரஸா இருக்கு. அப்ப இவங்க மும்பையில இருந்து வரல, இங்கதான் இருக்காங்க. அதுவும் இல்லாம 2 பேரோட அட்ரஸும் வேற வேறையா இருக்கு. இந்த அம்மாவோட கணவர் பேரு வேற இருக்கு. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்க மும்பையில இருந்து வரல, கணவன் மனைவியும் இல்லை. என்ன சார், இவ்வளவு நேரம் ஆதார் கார்டு ஒத்து பாக்குறீங்க? எதுவும் பிரிண்ட் எதுவும் சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார், பார்த்தேன். அட்ரஸ் நோட் பண்ணிக்க. நோட் பண்ணிட்டேன். பண்ணிட்டியா? இந்தாங்க சார், உங்க ஒத்துழைப்புக்கு ரொம்ப நன்றி சார். இப்பதான் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சார், நீங்க உங்க வேலையை செய்றீங்க, அதுக்கு எதுக்கு சார் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்ட? இது எங்க பண்பாடு மேடம். நாங்க வரோம். தேங்க்யூ. தேங்க்யூ. வரோம்.
வந்த வேலை முடிஞ்சிருச்சா? என்ன வந்த வேலை முடிஞ்சிருச்சா இல்ல பேலன்ஸ் ஏதாவது பண்ணணுமா? ஓகே போலாமாங்க. சரி சந்தோஷ், நீங்க வீட்டுக்கு போங்க, நானும் வீட்டுக்கு போறேன். சார் சாரி, நான் உங்களை எத்தனையோ தடவை என்ன மன்னிச்சிருங்க சார். சந்தோஷ், நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம், எப்பவும் போல ரிலாக்ஸ்டா இருங்க. சார் நான் சொல்ல வந்தது, நான் எத்தனையோ முறை உங்களை ஹர்ட் பண்ணிருக்கேன், ஆனா அதையெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்காம இதைத்தானே சொல்ல வரீங்க? சந்தோஷ், நான் எப்ப யார் என்ன தப்பா சொன்னாலும் என் தலைக்கு நான் அதை ஏத்துக்கவே மாட்டேன். அதே மாதிரி யாராவது என்ன புகழ்ந்தாலும் எனக்கு தலகணம் கூட வராம பாத்துக்குவேன். நான் எப்பவும் ஒரே மாதிரி தான் இருப்பேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நிம்மதியா இருங்க. இந்த உலகத்துல போராட வரல, எல்லாரும் சந்தோஷமா இருக்கத்தான் வந்திருக்கோம். ஏதாவது பிரச்சனைனா தயங்காம கூட இருக்கிறவங்க கூட ஷேர் பண்ணிக்கங்க. அவங்களால அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண ஏதாவது வழி இருக்குன்னா அவங்களால செய்ய முடியும். இனிமே நீங்க என்கிட்ட ஃப்ரீயா பேசலாம், என்ன ஒரு ஃப்ரெண்டா கூட நினைச்சுக்கங்க. உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா தயங்காம என்கிட்ட கேளுங்க. உங்க வயசுல இருக்கும்போது எனக்கும் நிறைய உதவிகள் தேவைப்பட்டுச்சு. இப்ப இருக்கிற நிலைமையில எனக்கு நல்ல பேர் இருக்கு. எனக்கு உதவி பண்ண நிறைய பேர் இருக்காங்க. நீங்களும் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வர வரைக்கும் யார்கிட்டயாவது உதவி கேட்டுதான் ஆகணும். தயங்காம என்கிட்ட கேளுங்க, பேசுங்க. உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு நான் இருக்கேன் சந்தோஷ். சார் நான் உங்களை ஏதோ தெரியாம. ஏய் விடுங்க, இப்பதானே சொன்னேன். இனிமே என்கிட்ட ஒரு நல்ல ஃப்ரெண்டா பேசணும். ஓகே, நிம்மதியா போய் படுத்து தூங்குங்க. குட் நைட். எப்படி உங்களுக்கு இதுக்கு முன்னாடி என்ன தெரியும்? என்ன மிஸ்டர் சிதம்பரம் அப்படி கேட்டுட்டீங்க? நீங்க ஆதிராவோட மாமா தானே? யாருங்க ஆதிரா? இதுக்கு முன்னாடி ஹரிகிருஷ்ணன் சார் உங்களுக்கு தெரியுமா? சார் அப்படி போய் பேசலாம் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் வாங்க சார். ஓகே, நீங்க பேசிட்டு வாங்க, நான் வெயிட் பண்றேன். சார் என்ன சார் நீங்க டக்குன்னு இப்படி கேட்டீங்க? எனக்கு உங்க குரல் நல்லாவே தெரியும் சார். அன்னைக்கு நீங்க தானே கோவிட் செக்கப்க்கு டாக்டரா வந்தீங்க. நீங்க கூட தான் ஆதார் கார்டுலாம் கேட்டீங்கல்ல? கரெக்டா சொல்லிட்டீங்க. ஆனா அன்னைக்கு ஜானகின்னு யாரோ ஒருத்தங்களை தானே உங்க வைஃப்னு சொன்னீங்க. சார் சார் சத்தம் போட்டு சொல்லிடாதீங்க சார், அவங்க என் ஒய்ஃப் இல்ல சார், இவதான் சார் என் ஒய்ஃப். அப்போ நீங்க ஆதிராவோட மாமா இல்லையா? இல்ல சார், அது சும்மா நடிப்பு தான் சார். பேமெண்ட்டும் ஜாஸ்தி, ரிஸ்க்கும் ஜாஸ்தி. சீரியல்ல நடிச்சா பணம் கிடைக்கும், நல்லா நடிச்சா பேர் கிடைக்கும். ஆனா நிஜ வாழ்க்கையில நடிச்சா என்ன கிடைக்கும்னு தெரியுமா சிதம்பரம் சார்? சார் நான் ஏதோ காசுக்கு ஆசைப்பட்டு அப்படி பண்ணிட்டேன் சார். சார் நீங்க மட்டும் ஷெஃபா இருந்துட்டு அன்னைக்கு மட்டும் நீங்க டாக்டர் வேஷம் போட்டீங்களே சார் கார்பரேஷன்ல. நானும் அன்னைக்கு நடிக்கதான் செஞ்சேன் சிதம்பரம். என்ன சார் சொல்றீங்க? நீங்க நடிச்சீங்களா? நேரம் வரும்போது அதெல்லாம் சொல்றேன். இப்ப அர்ஜென்ட்டா ஒரு இடத்துக்கு போகணும். ஓகே, பாய். எப்பா, இந்த உலகத்துல எல்லாமே நடிப்பா? நாம தான் பெரிய நடிகன்னு பார்த்தா நம்மளை விட கில்லாடிலாம் இங்க இருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்ன பொறுத்த வரைக்கும் எப்படியாவது அந்த லட்சுமியை நான் பழி வாங்கணும். அதுக்கு உங்களுக்கு நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணலாமேன்னு பாக்குறேன். சந்தோஷ்,
உன்கிட்ட ஒன்று கேட்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன், மறந்துட்டேன். உங்க அபார்ட்மெண்ட்ல பிரதீபான்னு யாராவது இருக்காங்களா? என்ன ஆதிரா, பிரதீபாவா? ஆமா இருக்காங்க. உனக்கு எப்படி அவங்கள தெரியும்? இல்ல, அவங்க என்ன பார்க்கணும்னு சொல்லி ஆபீஸ்க்கு வந்திருக்காங்க. நான் தான் யாருன்னு தெரியாம எப்படி மீட் பண்றதுன்னு அவாய்ட் பண்ணிட்டேன். ரொம்ப நல்ல வேலை பண்ண ஆதிரா நீ. அந்த பிரதீபா இருக்காங்களே ரொம்ப மோசமானவங்க. அதுவும் எங்க அம்மானா சுத்தமா உங்களுக்கு பிடிக்காது. ஏதாவது எப்பவுமே பிளான் பண்ணி எங்க அம்மாவோட பேரை கெடுக்கணும்னு எப்பவுமே கங்கனை கட்டிக்கிட்டு அலையிறாங்க. ஏன் சந்தோஷ், எதனால உங்க அம்மாவை அவங்களுக்கு பிடிக்காது? அது பெருசா ஒண்ணும் இல்ல ஆதிரா. எங்க அம்மா அபார்ட்மெண்ட் செக்ரட்டரி எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டாங்க. அதுல இருந்தே அவங்களுக்கு ஒரு கோவம் தான். அவங்கள நல்லவங்களே கிடையாது. பிரதீபாக்கு லக்ஷ்மி ஆண்டிய பிடிக்காது, எனக்கும் லக்ஷ்மி ஆண்டிய பிடிக்காது. அப்போ லக்ஷ்மி ஆண்டிக்கு இருக்கிற எதிரி பிரதீபா தான். ஓகே, எனிமிக்கு எனிமி நமக்கு ஃப்ரெண்டு. மொரோவர், உங்களுக்கு ஏதாவது ஐடியா வேணும்னா இல்ல அந்த ஃபேமிலி பத்தி ஏதாவது டீடைல்ஸ் உங்களுக்கு வேணும்னா என்கிட்ட கேளுங்க, நான் சொல்றேன். சரி, நான் உங்களை நம்புறேன். ஓ தேங்க் யூ. என் ஆபீஸ்லயே எனக்கு சந்தோஷம் தான் ரொம்ப பிடிக்கும். ஓ, அவன் என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்டும். என் அப்பா இருந்ததுக்கு அப்புறம் என்னோட வீட்டுக்கு வருவான். நான் என்ன சொன்னாலும் செய்வான். அது மட்டும் இல்ல, அவன் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஹி இஸ் a nice person. ஓ தட்ஸ் நைஸ். ஓ, இந்த அளவுக்கு போகுதா கதை? ஒவ்வொரு விஷயமா இவகிட்ட தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அபார்ட்மெண்ட் முழுக்க தெரிய வச்சிருவோம். அந்த லக்ஷ்மியை சந்தி சிரிக்க வைக்கணும். என்ன சிஸ்டர், என்ன யோசிக்கிறீங்க? நோ 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 நோ, எனக்கு அந்த சந்தோஷ் இருக்கான்ல, அவ கூட பரவாயில்ல. ஆனா அந்த லக்ஷ்மியை தான் எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஷீ இஸ் வெரி டேஞ்சரஸ். ஆமா சிஸ்டர், எனக்கும் அவங்க சுத்தமா பிடிக்காது. சந்தோஷ் கூட பேசாத பழகாதன்னு சொல்லி எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அதனாலே நான் அவங்கள அவாய்ட் பண்ணிட்டேன். அவங்க கிட்ட எதுவும் பேசிக்கிறதும் இல்ல. லுக் ஆதிரா, தப்பி தவறி கூட அந்த லக்ஷ்மி கிட்ட நல்ல விஷயத்தை மட்டும் எதிர்பார்க்காதீங்க. அந்த சைடுல இருந்து அது வராது. பிகாஸ் அவங்க வாயை திறந்தாலே போய் ஏதாவது செஞ்சாலே அது பிரச்சனையில போய் தான் முடியும். சோ அவங்க கிட்ட மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நீங்க சொல்றது 100% ட்ரூ சிஸ்டர். அவங்க கிட்ட பேசுறது கிடையாது. நான் பார்த்தாலும் அவாய்ட் பண்ணிடுவேன். குட். எனிவேஸ், இன்னைக்கு புதுசா எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்கீங்க. இந்த சந்தோஷத்தோட சொல்றேன், யூ ஷுட் டெஃபினெட்லி கம் ஹோம். கண்டிப்பா வீட்டுக்கு வரணும். கண்டிப்பா சிஸ்டர், நான் வரும்போது உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு வரேன். தட்ஸ் குட். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். என்ன? இனிமே நீங்க என்ன வாங்க போங்கன்னு சொல்லாதீங்க. வா போன்னு அன்பா கூப்பிடுங்க. ஓகே, அப்படியே கூப்பிடுறேன். பாய் ஆதிரா. see you. ஹாய். இந்த பிரதீபா நமக்கு கண்டிப்பா யூஸ் ஆவாங்க. இவங்கள வச்சே லக்ஷ்மி ஆண்டிய கார்னர் பண்ணிடலாம். உன்கிட்ட எத்தனை தடவை சொன்ன அவகிட்ட பேசாத, அவளை நம்பாதன்னு. என் பேச்ச கேட்காம என்ன மதிக்காம இங்க வந்து நின்னா என்ன அர்த்தம் உனக்கு? ஐயோ, என்ன ஆதிரா நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன நிம்மதி இருக்க விட கூடாதுன்னு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கியா நீ? நான் உன்னை பார்க்க வரல சந்தோஷ். என்னையும் பார்க்க வரலையா? அப்ப நீ வேற யாரு தான் பார்க்க வந்தா? இங்க வேற யாரும் உனக்கு தெரியும்? ஆதிரா கேக்குறேன்ல, சொல்லு. அங்க எங்க பாத்துட்டு இருக்க, சொல்லு ஆதிரா. அங்க பாரு, பவித்ரா வராங்க. ஐயோ போச்சு. இந்த பாரு ஆதிரா, பவித்ரா உன்னை பார்த்தா அவ்வளவுதான். ப்ளீஸ் நீ எப்படியாவது இங்க இருந்து போயிடு. நான் எப்படியாவது சமாளிச்சுக்கிறேன் அவளை. போ 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 ஆதிரா. வாங்க ஆதிரா. ஹாய் பவித்ரா. இப்பதான் வந்தேன். ஆதிரா ஆதிரா ஆதிரா, அவ என்ன பேசினாலும் அமைதியா கேட்டுக்கிட்டு, நீ எதுவும் பேசாத. ஆதிரா, தயவு செய்து ஏதாவது சொல்லி என்ன பிரச்சனையில மாட்டி விட்டுறாத ப்ளீஸ் ஆதிரா. என்ன சந்தோஷ், இது வரைக்கும் நான் எதுவும் பேசாம தானே இருக்கேன். இல்ல இது வரைக்கும் எல்லாம் ஓகே. அது எனக்கு புரியுது. தயவு செய்து நான் சொல்றத புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். ப்ளீஸ் ஆதிரா, பேசிடாத. சந்தோஷ், ஆதிரா ரொம்ப பாவம்டா. அப்பா அம்மா இல்லாத பொண்ணு. இந்த நேரத்துல இப்படி ஒரு இஷ்யூ வந்திருக்கவே கூடாது. ஆதிராவோட கர்ப்பத்துக்கு காரணம் யாருன்னு மட்டும் சொல்லவே மாட்டேங்கிறாங்க.
என்கிட்ட மட்டும் சொன்னாங்க, நானே அவனை 4 சாத்து சாத்தி 3 முடிச்சு இவங்க கழுத்துல போட வைப்பேன். சந்தோஷ், ஆதிரா ரொம்ப பாவம். அவங்களுக்குன்னு யாரும் இல்ல. அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையற வரைக்கும் நம்ம 2 பேரும் அவங்களுக்கு உதவியா இருக்கணும். பவித்ரா கிட்ட ரொம்ப நாளைக்கு நடிக்க முடியாது. எப்படியா இருந்தாலும் அவ கண்டுபிடிச்சிருவா. இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுதோ கடவுளே, என்னை எப்படியாவது காப்பாத்து. மெயில் வந்து ஆபீஸ் முழுக்க நான் கர்ப்பமா இருக்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லாம உங்க வீட்ல பவித்ரா கூட தெரிஞ்சு போச்சு. நான் இனிமே இந்த ஊர்ல இவ்ளோ அவமானத்துக்கு அப்புறம் இருக்கவே முடியாது. நான் மும்பைக்கே போயிடுறேன் சந்தோஷ். ஆதிரா, என்ன ஆதிரா நீ பேசுற? அங்க போனா மட்டும் உனக்கு யார் இருக்கா? உன்னை யாரு பாத்துப்பா? சொல்லு ஆதிரா. சந்தோஷ், இவ்ளோ அவமானத்துக்கு அப்புறம் எனக்கு செத்துடலாம் தான் தோணுச்சு. ஆனா என் வயித்துல ஒரு உசுறு வளர்ந்துட்டு இருக்கு. அது பாவம். அது அழிக்க எனக்கு மனசு இல்ல. ஆதிரா, இங்க பாரு, நான் எப்பவும் போல உன் கூடவே இருந்து ஹெல்ப் பண்றேன். நீ இங்கே இரு, ஓகே? சந்தோஷ், நீ எவ்வளவு விஷயம் எனக்காக பண்ணிருக்க. இந்த ஒரு விஷயம் மட்டும் பண்ணனா நான் இழந்த அவமானம் எனக்கு திரும்ப கிடைச்சிரும். என்ன பண்ணணும் ஆதிரா? சொல்லு, நான் பண்றேன். நீ இந்த குழந்தைக்கு அப்பாவா இருக்கணும். ஊர் அறிய இந்த குழந்தைய உன் குழந்தையா ஏத்துக்கணும். நீ என் கழுத்துல ஒரு தாலி கட்டணும். பண்ணுவியா சந்தோஷ்? என்ன ஆதிரா, உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க? உனக்கு தெரியாத எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்குன்னு. என்கிட்ட இப்படி கேக்குறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? இது வரைக்கும் என்னடான்னா உன்னோட அத்தை மாமா தான் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப நீயும் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சியா? உனக்கெல்லாம் உதவி பண்ண வந்ததுக்கு எனக்கு இது தண்டனையா? உன் சாவகாசமே வேணாம், நான் வர்றேன். சந்தோஷ், சந்தோஷ், கோவப்பட்டு போறியா? போ போ. உன்னை எப்படி என் வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு நல்லா தெரியும். மேடம், நீங்க இன்னைக்கு ஆதிராவோட அத்தையும் மாமாவும் கேண்டீன் வந்தாங்கன்னு சொன்னீங்கல்ல? ஆமா, அவங்க கிட்ட பேசுனீங்களா? என்ன சொன்னாங்க அவங்க? குட்டிய பத்தி ஏதாவது சொன்னாங்களா? இல்ல மேடம், அவங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆதிராவோட அத்தை மாமா கிடையாது. ஆதிராவோட அத்தை மாமா அவங்க கிடையாதா? என்ன சார் சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமா மேடம், அவங்க மாமாவை விசாரிச்சு பார்த்ததுல அவர் ஒரு டிவி ஆர்டிஸ்டா. காசை வாங்கிட்டு இங்க வேஷம் போட வந்திருக்காங்க. அந்த ஜானகி கேரக்டரும் அந்த ஆளுடைய உண்மையான ஒய்ஃப் இல்ல, அதுவும் டிராமா தானா? என்ன சார் சொல்றீங்க? நடிக்க வந்திருக்காங்களா? அவங்க எதுக்கு நடிக்க வரணும்? அதனால அவங்களுக்கு என்ன கிடைக்குது? மேடம், நான் தான் ஆதிராவை பத்தி உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன் இல்ல, அவதான் ஏதோ பிளான் பண்ணி இவங்களை காசு கொடுத்து நடிக்க வச்சிருக்கா. எதுக்காக இந்த அநியாயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கா? நான் வேணும்னா அந்த பொண்ணுகிட்ட நேரடியா போய் கேட்கணுமா சார்? வேணாம் மேடம், அவசரப்பட்டு நம்ம எதுவும் இப்ப நேரடியா கேட்டுக்க வேணாம். அப்படியே கேட்டாலும் அவளால மறுக்க முடியாத அளவுக்கு நம்ம சாட்சியோட போகணும். எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேரையும் வச்சு சந்தோஷம் எதிரையோ மாட்டி விட பாக்குறான்னு நினைக்கிறேன். சார், எனக்கு இதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப பயமா இருக்குது சார். குட்டிக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா ஒட்டு மொத்தமா எங்க குடும்பத்தையே புரட்டி போட்டுரும். பவி வேற பாவம், அவளுக்கு எதுவுமே தெரியாது. நான் அவ்வளவு சீக்கிரத்தை சந்தோஷம் விட்டுற மாட்டேன், நீங்க கவலைப்படாதீங்க. இன்னொரு வாடி கேப்பச்சினோ? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நம்ம போலாம். அப்பா என்ன தேடுவாரு.
நான் உங்களை தான் நம்பி இருக்கேன் சார். இது குட்டியோட வாழ்க்கை. இது வரைக்கும் நான் எத்தனையோ பிரச்சனையில இருந்து அவனை காப்பாத்தி இருக்கேன். இந்த விஷயம்தான் எனக்கு சவாலா இருக்கு. நான் பாத்துக்கிறேன், விடுங்க. நம்பிக்கை மட்டும் இழந்துடாதீங்க. தாத்தா சாப்பிடுங்க. என்ன யோசிக்கிறீங்க ஓல்ட் மேன்? லட்சுமி, நீ சாப்பிட்டியா? இல்லப்பா, நீங்க சாப்பிடுங்க. எனக்கு பசி இல்ல, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். எப்படி பசிக்கும்? ஹோட்டல்ல சோடி போட்டு சாப்பிட்டு வந்தா எப்படி பசிக்கும்? என்ன முழிக்கிற? இந்த கன்றாவியெல்லாம் எனக்கு எப்படி தெரியும் பாக்குறியா? என்ன தாத்தா, என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அந்த கன்றாவியை எப்படா என் வாயால சொல்ற? உங்க அம்மா அந்த சமயக்காரனோட சோடி போட்டுக்கிட்டு ஹோட்டல் பார்க்குன்னு சுத்திக்கிட்டு இருக்கா. அம்மா, என்னம்மா சொல்றாரு தாத்தா? அப்பா, நீங்க சொல்ற மாதிரி அப்படி எதுவும் இல்ல. ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக தான் நான் அவரை போய் பார்த்தேன். என்ன நம்ப சொல்றியா லட்சுமி? சொல்லு. நான் தான் என் கண்ணால பார்த்தனே. ஏய் சந்தோஷ், அந்த ஹோட்டல்ல எல்லாரும் ஜோடி ஜோடியா போறாங்க வராங்க. உங்க அம்மாவும் அங்கிருந்து தான் அந்த தருதலையோட வந்தா. நானே அதை பார்த்தேன்டா. இங்க பாரு லட்சுமி, ருசிகண்ட பூனை சும்மா இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் சொல்ல சொல்ல கேட்காம இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த குடும்பம் நாசமா போயிடும். அப்பா, நான் தான் சொல்றேனே, ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக தான் நான் அவரை பார்க்க போனேன். மத்தபடி நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. எனக்கு சின்ன வயசுல காது குத்திட்டாங்க. நீ எதையாவது பேசி சமாளிக்காத. என்ன தாத்தா, நான் அப்பையில இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன். வாய்க்கு வந்தபடி நீங்க பாட்டுக்க பேசிட்டே இருக்கீங்க. அதான் அம்மா சொல்றாங்கல்ல, உங்களுக்கு புரியலையா? அது என்னடா குரலை உயர்த்தி பேசுற? ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னையும் கெடுத்துட்டாளுங்களா? இங்க பாருங்க தாத்தா, என்னை யாருமே இங்க கெடுக்கல. நான் உங்க பேச்ச கேட்டுதான் இத்தனை நாளா கெட்டு போயிருந்தேன். ஆனா இப்ப நான் தெளிவா இருக்கேன். அவங்க இந்த குடும்பத்துக்காக எவ்வளவு உழைச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியும். வீட்டுல சும்மா அப்படி உட்கார்ந்துகிட்டு டீ குடிச்சு டிவி பாத்துக்கிட்டு இருந்தா உங்களுக்கு தெரியாது. யாரு எப்படின்னு சும்மா குறை கண்டுபிடிக்க தான் தெரியும். என்னடா சொன்ன? நான் சும்மா டிவி பார்த்துட்டு டீ குடிச்சிட்டு உட்காந்துருக்கனா? ஏய், நான் ரிட்டையர்ட் ஸ்கூல் ஹெட் மாஸ்டர்ரா. டேய், உங்க அப்பா உன்னை சின்ன வயசுல விட்டுட்டு போயிட்டான்டா. நான் தான் உன்னை காப்பாத்தினேன். நீதான் என் உலகம் உசுருன்னு உங்க அம்மா அடிக்கடி கத்துவாளே, அது மட்டும் தான்டா உனக்கு தெரியும். ஆனா உங்க அப்பா செத்ததுக்கு அப்புறம் உனக்கும் உங்க அம்மாவுக்கு சோறு போட்டு வளர்த்தது யாரு? உன்னை படிக்க வச்சு ஆளாக்குனது யாரு? டேய், எல்லாம் இந்த திருவாரூர் திருவேங்கடம் தான். உங்க அம்மாவை கேட்டுப்பாரு, அவளுக்கு இந்த தெருமுனையில இருக்கிற இஸ்திரி கடை கூட தெரியாதுடா. ஆமா தாத்தா, ஓகே, ஒத்துக்கிறேன். நீங்க தான் எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணீங்க. அதுக்காக நீங்க ஏதாவது அம்மாவை பத்தி சொன்னீங்கன்னா அதெல்லாம் இப்படி கேட்டுக்கிட்டு அம்மாவை கஷ்டப்படுத்தணுமா? இத பாருங்க தாத்தா, இன்னொரு தடவை எங்க அம்மா இந்த மாதிரி கஷ்டப்படுத்துனீங்க அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன், சொல்லிட்டேன். அம்மா, சந்தோஷ், ஏய், என்ன குடும்பமா சேர்ந்து டிராமா பண்றீங்களா? ஏய், உங்க யார் சம்பாத்தியத்திலையும் நான் சாப்பிடலடா. ஏன் சம்பாத்தியத்துல நான் சாப்பிடுறேன். பார்,
என்னையே கேள்வி கேக்குறல்ல, பார்த்துக்கிறேன்டா உன்னை. நேத்து தாத்தா கிட்ட எனக்காக நீ பேசின. ஆமா, நான் மட்டும் நேத்துக்கு அப்படி பேசலைனா தாத்தா இன்னமும் உங்களை திரும்ப திரும்ப திட்டிக்கிட்டே இருப்பாருமா. அதுக்கு தான் நான் அப்படி பேசினேன். அது மட்டும் இல்லம்மா, அவர் இன்னும் அந்த பழைய காலத்து ஆளு மாதிரியே இருக்காரு. உங்களை இன்னும் அவரு புரிஞ்சுக்கவே இல்லம்மா. ஆமாமா, நானும் தாத்தா மாதிரி தானே உங்களை புரிஞ்சுக்காம எவ்வளவோ எடுத்தெறிஞ்சு பேசியிருக்கேன். உங்களோட மனசையும் காயப்படுத்தியிருக்கேன். ஆனா அதெல்லாம் எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்போ புரிஞ்சுக்கிட்டேம்மா. நீ என்ன புரிஞ்சுக்கிட்டல்ல, அது போதும் எனக்கு. எனக்கு அது போதும். அம்மா, ஏமா அழுகுறீங்க? அழாதீங்க, கவலைப்படாதீங்க. கூடிய சீக்கிரம் தாத்தாவும் உங்களை புரிஞ்சுப்பாரு. அத பத்தி எல்லாம் நான் ஒன்னும் கவலைப்படல. நீ என்ன புரிஞ்சுக்கிட்டல்ல, அது போதும் எனக்கு. எனக்கு வீட்ல எந்த பிரச்சனையும் இல்ல குட்டி. அப்பா எப்பவும் போல என்ன திட்டிக்கிட்டே தான் இருப்பாரு. அவரை எதிர்த்து நான் எப்பவுமே எதுவுமே பேசினதே இல்ல. ஆனா எனக்கு நீயும் பவியும் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். உங்க 2 பேரோட சந்தோஷத்துக்கு இடைஞ்சலா எதுவுமே வந்துடக்கூடாது குட்டி. அதுதான் என்னோட கவலையே. அம்மா, இன்னைக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் சமைக்க போறீங்க? உனக்கு பிடிச்ச தேங்காய் பாலும் ஆப்பமும் பண்ண போறேன். அப்படியா? சூப்பர்மா. அம்மா, கொஞ்சம் சக்கரை தூக்கலா போடணும்.